வணக்கம் ரோமான். வணக்கம் சதீஷ். ஃபுட் சேஃப்டி பற்றி நிறைய பிரச்சனைகள் இந்த ஒரு கொஞ்சம் காலத்துக்குள்ளே நிறைய போயிட்டுருக்கு தானேண்ணா. திடீரென்று இப்படி ஒரு பிரச்சனையா இல்லை இது தொடர்ந்து நமக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்குதா? இது இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன போகுதுண்டா, ஒரு 33 வயசு ஒரு டாக்டர் ஒரு ஆள், யங் டாக்டர் ஒரு ஆள், பர்கர், ஸ்ரீலங்கன் டாக்டர் கேண்டி, எல்லா நியூஸ்லேயும் வைரலாக போன நியூஸ் இது. பர்கர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டுட்டு அவர் தவறிட்டார். ஒரு யங் முஸ்லீம் டாக்டர். அப்போ ஒரு டாக்டர் அவர் கல்யாணம் முடித்து 8 மாதம் தானே. அப்போ அப்படி ஒரு கவலையான நியூஸாக அது இப்போ லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்த ஒரு நியூஸ் அது. அப்போ அவர் இனிஷியலாக அவர் சோமில்லாம் போனதுக்கு காரணம் அவருக்கு டயரியா இருந்துச்சாம். டயரியாண்டா வயிற்றுலேவு. அப்போ தொடர்ந்து அப்படி போகிற நேரம் அப்போ அட்மிட் பண்ணி எல்லா விதமான டெஸ்ட், மூச்செடுக்கிறதுல கஷ்டம், அந்த மூச்செடுக்கிற அலர்ஜிக் மாதிரி அப்படியெல்லாம் இருந்துச்சாம். இப்போ டாக்டர்ஸ் அந்த காரணத்தை சரியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இடையில் அவர் கோமாவுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய இப்போ ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்துச்சுன்னா ஒவ்வொரு நியூஸ் சேனலும் ஒவ்வொரு விதமாக ரிப்போர்ட் பண்ணுவாங்க தானே. ஸோ இவரோட சரியான காரணம் எதுண்டு நிறைய பேர் நிறைய அசம்ஷன்ஸும் அனுமானங்கள் எல்லாம் நிறைய வந்துருந்துச்சு. பட் அவங்களோட நேரடி அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தேன்னு சொன்னால் டாக்டர் சொன்ன காரணம் செல்மோனெல்லா அப்படின்ற ஒரு பாக்டீரியாவோட தாக்கம்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பர்கரில் பொதுவாக சிக்கன், பீஃப் இப்படி தானே, அந்த மாதிரி இறைச்சி வகைகளில் சரியாக குக்காக இல்லாட்டி ஒரு செல்மோனெல்லா அப்படின்ற ஒரு பாக்டீரியா உருவாகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த காரணம்னு தான் நாங்கள் நினைக்கணும். அப்போ பர்கர் சாப்பிட்டு சாகிறதா அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு நினைவு வரும் தானே. அப்போ இந்த சம்பவம் மட்டும் இல்லை, அதுக்கு கொஞ்ச நாளைக்கு 1 வீக்குக்கு முன்னுக்கு ஆன்லைன் சைட் ஒன்றில் பர்த்டே கேக் ஆர்டர் பண்ணின புள்ளை ஒன்று இதே மாதிரி உயிரை விட்ட சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. உங்களுக்கு அப்படி ஒன்றும் கேள்விப்பட்டல? லேட்டஸ்ட் டைம்ஸில் இந்த மாதிரி சம்பவம் சரியான கூட இல்லை. இதே மாதிரி நானும் அந்த பார்த்தோம், ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஏதோ சாப்பாடு கொடுத்த இடத்துல அந்த சாப்பாடும் பிரச்சனையாகின ஸ்டேஜஸில் என்னமோ இதாக இருந்து என்னாச்சுன்னு சொல்லி இது திடீர்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய இந்த நம்மளோட இந்த ஃபுட் கல்ச்சரோடு சேர்ந்த ஒரு பிரச்சனை இது. அதாவது இப்போ முந்தின காலங்களில் வீடுகளில் மட்டுமே சமைச்சிக்கிட்டு இருந்த காலத்தில் பெரிய அளவில் இல்லாத ஒரு பிரச்சனை இப்போ கடைகள், அதாவது அப்படி தான் இருக்கணுங்கிறது நான் சொல்லலை. பட் அதை தாண்டி நார்மலாக கடைகளில் சாப்பிட்றது அப்படிங்கிறதெல்லாம் அதுகளையும் தாண்டி இப்போ இந்த திடீரென்று உருவாகின இந்த ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபுட் கல்ச்சர் இதுக்கு ஒரு பெரிய பாதிப்பு மாதிரி தான் எனக்குண்டா விளங்குது இதுக்குள்ளே. அப்படித்தான் மெயினாக இருக்கலாம். இது இப்போ நான் சொல்ல போகிற மிச்சம் பழைய ஒரு விஷயம். 2021ஆம் ஆண்டில் ஸ்ரீலங்கா தான் உலகத்திலே நஞ்சு டாக்ஸிக் சாப்பாடு சாப்பிட்ற லிஸ்ட்டில் முதல் இடத்துல வந்த நாடு. இப்போ அதுக்கு போகிற இப்போ நிறைய நாட்டோட ரூல்ஸ் எல்லாம் மாறி வந்திருக்கும். இப்போ ஃபுட் சேஃப்டி சம்மந்தமாக அரசாங்கமும் புதிய புதிய நிறைய ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்குது. ஆனால் இது நீங்கள் சொல்கிற மாதிரி இது புதிய ஒரு விஷயந்தான். எங்களோட புதிய உணவு கலாச்சாரத்தில் புதிய ஒரு அலையொன்று காரணமாக விஷயந்தான் இது. நார்மல் சிச்சுவேஷன் ஒன்று இல்லை, இது ஒரு உருவாக்கப்பட்ட கிரியேட்டட் சிச்சுவேஷன். இல்லை தான் இந்த சாப்பாடு சம்மந்தப்பட்ட இந்த ஒரு சட்டம் மூலம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நினைக்கிறேன் 1980ஆம் ஆண்டில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே தொடங்குறாங்க. அதாவது ஒரு 40-42 வருஷத்துக்கிட்ட மாதிரியான ஒரு பழைய சிஸ்டம் தான் இருக்குது. இது இப்போ இருக்கிற இந்த கரண்ட் சிச்சுவேஷனுகளோட நினைக்கிறேன் போகாது. இப்போ நீங்கள் 42 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் இல்லை, பர்கர் மாதிரி சாப்பாடுகளே என்னென்னு தெரியாது, பீட்சா என்னென்னு தெரியாது, இது ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சருங்கிற ஒரு விஷயமே இல்லாத காலத்தில் உருவாக்கின ஒரு ரூல்ஸை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் இப்போயும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நினைக்கிறேன் இதுகள் கூட மாறணும். என்னென்னு சொன்னால் இந்த இப்போ சாப்பாடு எந்தளவு தூரத்துக்கு தரமான முறையில் தயாரிக்கப்பட்டிருக்குங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கான அந்த சிஸ்டம் நான் நினைக்கல அது ஒழுங்காக இருக்குதுன்னு சொல்லி. ப்ளஸ் இப்போ நாங்கள் முதல்ல பார்த்த மாதிரி இந்த போன முறை இதுகளில் பார்த்தா டூரிசத்தோடு பார்க்குற நேரம் விலைகள் எங்கேயுமே டிஸ்பிளே பண்ணாமல் சாமான்கள் சாப்பாடு விற்கிறது ஒன்று இருக்குது. அது இல்லாமல் இந்த சாப்பாடுகள் செய்கிறதுக்கு வாங்குகிற சாமான்கள் எந்தளவு ஸ்டாண்டர்டாக இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு சிஸ்டம் இல்லை.
ப்ளஸ் நிறைய இடங்களில் இதுக்கு ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்பு நீங்களே பார்த்துருப்பீங்க, சில நேரங்கள் இந்த கடைகளுக்கு போயிட்டு அதே நேரங்களில் நிறைய வேறு இடங்களுக்கு போயிட்டு அவங்க பிடிச்சிருப்பாங்க இந்த சாமான்கள் ஹெல்த் இந்த சேஃப்டி இல்லாத விஷயங்கள் ப்ளஸ் டேட் எக்ஸ்பைரி ஆன சாமான்கள் அப்படியான பிரச்சனைகளில் சாப்பாடு விஷயங்கள் நிறைய மாட்டி இருக்குது. இப்போ இதில் 2 விஷயம் இங்கே நான் பார்த்த அளவில் ஒன்று, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதர பழைய சட்டம் ஒன்று தானே இன்னும் போயிட்டு இருக்குது ஃபுட் சேஃப்டி சம்மந்தமாக. அதில் வந்து சிலதுகளை தேவையில்லாத சட்டங்களும் இருக்குது, சிலதுகள் வந்து இன்னும் நிறைய மாடர்னைஸ் பண்ண வேண்டிய விஷயங்களும் இருக்குது. தேவையில்லாதுன்னு நான் சொல்கிற உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன். அஜினமோட்டோ உங்களுக்கு தெரியும். அஜினமோட்டோ வந்து ஸ்ரீலங்காவில் தடை, யூஸ் பண்ணுறதுக்கு அனுமதி இல்லை. ஆனால் யாராவது யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்களா? எல்லா ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்ஸ்லேயும் ஸ்ட்ரீட் ஃபுட் கோர்னர்ஸ்லேயும் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ரீலங்காவில் அஜினமோட்டோ தடையாக இருந்ததுக்கு ஆஸ்திரேலியாலேயோ இன்னும் வேறு பெரிய பெரிய நாடுகள் எங்கேயுமே தடை இல்லை. அப்போ அஜினமோட்டோ உடம்புக்கு கேடானது அப்படின்றதே ஒரு பொய் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போ அஜினமோட்டோ எடுத்துக்கொண்டால் அது சோடியம் குளூட்டமேட் அப்படின்ற ஒரு அதோட சயின்டிஃபிக் நேம் வந்து அப்படி வரும். இப்போ குளூட்டமேட் அப்படின்னு சொன்னால் எங்களோட உடம்புல இயற்கையாகவே வரக்கூடிய ஒரு அமினோ ஆசிட், ஒரு அமினோ அமிலன்னு சொல்லுவோம். பொதுவாக உடம்புல நேச்சுரலாக வரக்கூடிய நிறைய சேர்வைகள் இருக்கும் தானே, அதில் ஒன்று தான் இது. அதுக்கு ஒரு சோடியம் பார்ட்டிகளை சேர்த்து செய்கிற ஒரு சேர்வை இது. அப்போ குளூட்டமேட்டை மெயின் வேலை என்னென்னா எங்களோட சுவை அறிகிற தன்மையை கொஞ்சம் கூட்டி தாரது. அப்போ அஜினமோட்டோ ஒரு சாப்பாட்டில் சேர்த்தா அந்த சாப்பாட்டோட சுவை அந்த டேஸ்ட்டை கொஞ்சம் கூட்டி தரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறது. அப்போ அந்த அஜினமோட்டோவை நீங்கள் சயின்டிஃபிக்காவோ என்ன ரிசர்ச்சுக்கு உட்படுத்தினாலும் உடம்புக்கு கேடுன்றதுக்கான ஆதாரமோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்லைட்டான ஒரு விஷயமோ அதில் இல்லை. அதனால் நிறைய நாடுகள் தடை பண்ணவே இல்லை. அப்போ அஜினமோட்டோ மோசம்ன்ற கதை எப்படி வந்துச்சுட்டா, இது பெரிய கதை. நான் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறதா இருந்தால், ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஒன்றில் போய் சாப்பிட்ட ஒரு எழுத்தாளர் ஒரு ஆளுக்கு அந்த நாள் கொஞ்சம் வயிற்றுக்கு சரியில்லாமல் போயிட்டு, அப்போ அவர் இங்கே இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் அதை பார்த்த நேரம் அஜினமோட்டோவை கண்டுட்டு அவர் ஒரு சயின்டிஃபிக் ஜேர்னலுக்கு ஒரு பெரிய கட்டுரை எழுதி போடுறாரு. இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் எல்லாம் இப்படி ஒரு அஜினமோட்டோ அப்படின்ற ஒரு சாமான் பாவிக்கிறாங்க, இது ஆக மோசமானது அப்படின்னு அவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சார் விவாதத்தை. அப்போ ஏன் இந்த சைனீஸ் இந்த சைட் சாப்பாடெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, வாய்க்கு இப்படி ருசியாக இருக்குது அப்படின்ட்டு அந்த காலம் அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் சிண்ட்ரம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகிக்குது. அப்போ சைனீஸ் ஃபுட்டுண்டாவே பயங்கரம், அதில் வந்து என்னமோ உடம்புக்கு சரியில்லாத விஷயங்கள் சேர்க்குறாங்க, அதில் மெயின் தான் இதுன்ற மாதிரி ஒரு கதை வந்து அது முந்திலேருந்தே அந்த வெஸ்டர்னுக்கும் இந்த ஈஸ்டர்னுக்கும் உள்ள அது மோதல் தானே இது. அவங்களோட ஃபுட் தான் நல்லது, எங்களோட ஃபுட்டுனா தரம் குறவு, எங்களோட டேஸ்ட் எல்லாம் வந்து உடம்புக்காகாது, அவங்களோட தான் நல்ல, அப்படி அந்த வரிசையில் வந்து ஒரு சிக்கல் தான் இதுவும். அப்போ அது வந்து அவ்வளோ அது ஒரு கெட்ட விஷயம் இல்லை. எந்த அளவுக்குண்டா சில அடிக்ஷனை தூண்டுறன்ற மாதிரி சொல்கிறேன். அப்போ அடிக்ஷனை தூண்டணும்னா அவங்களுக்கு அது சம்மந்தமான ஹோமோன்ஸ் சுரக்கணும். இது வந்து அப்படியும் உருவாக்குது இல்லை. உண்மையை சொல்ல போனால் அவங்களுக்கு அடிப்படை சுவை அஞ்சம் தெரியுமா? அடிப்படை சுவை அஞ்சு அறுசுவைன்னு சொல்கிறதானே, சரி 5ன்னு வைப்போமே. எது அடிப்படை சுவை 5? உரப்பு, உப்பு, இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு அப்படி வரும் தானே. அதில் 5வது வந்து உமாமி அப்படின்ற ஒரு சுவை. இந்த உமாமின்ற சுவை வந்து உமாமி தான், அதுக்கு வேறு பேர் இல்லை, உமாமி, சரியா? அப்போ உமாமின்னு சொன்னால் இந்த சோயா சோஸ், காளான், ஒய்ஸ்டர் சோஸ் அதெல்லாம் வரமே ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட். உரப்பும் இல்லை, புளிப்பும் இல்லை, இனிப்பும் இல்லை, நடுவில் ஒரு அந்த அந்த ஃபீல் நல்ல ஃபீல் ஒன்று கொடுக்கக்கூடிய ஒரு டேஸ்ட், அந்த டேஸ்ட் அது அஜினமோட்டோவில் உள்ள டேஸ்ட். இது வந்து நேச்சுரலாக எங்களோட ரெசிபீஸில் சிலதுகள் நாங்கள் சேர்த்து செய்யும்போது வரக்கூடும். அப்படி இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக மாற்றணும்னா நாங்கள் அஜினமோட்டோ சேர்த்துனா அது நல்லா வரும். ஸோ இதை தேவையில்லாமல் தடை பண்ணி வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி பண்ண வேண்டிய எத்தனையோ விஷயங்களை இவங்க இன்னமும் பார்க்காம வச்சுக்கிறாங்க. இல்லை, எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது, இப்போ நான் இப்போ சின்னதாக இருந்த காலத்திலேருந்து இந்த அஜினமோட்டோங்கிறது ஒரு சின்ன குட்டி பேக்கெட்டில் ஒரு பெரிய கார்டில் அடித்து கடைகளில் விற்கிறதுக்கும் ஒரு சின்ன பேக்கெட்டாக இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு மேலேருந்து இந்த அஜினமோட்டோங்கிறது எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் சாப்பாடுகளுக்கு பாவிச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காலம் போக போக அது அப்படியே கமர்ஷியலைஸ் ஆக்கி பாவிக்க ஆரம்பித்து பிறகு இப்போ இது சாப்பிட்டா உயிர் போயிருங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவை எல்லா இடத்துலையுமே கொடுத்து வச்சுருக்குறாங்க. அப்போ அதான் சில நேரங்களில் இது யார் தீர்மானிக்கிறது, யார் பார்க்குறது அப்படிங்கிறதுலேயே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ திடீர்னு எங்கேயாவது சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் பரவின கையோட டக்குண்ட தடை
தடை பண்ணுறதோ அதுகள் இல்லாமல் உண்மையாக சாப்பாடுகளோட ஸ்டாண்டர்ட் என்னங்கிறது நீங்கள் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஏஷியன் கல்ச்சரில் இருக்கக்கூடிய எங்களோட சாப்பாடுகளில் ஆட்டோமேட்டிக்காகவே உடம்புக்கு நல்ல பல விஷயங்கள் சமையலுக்குள்ளே சேர்ந்து தான் இருக்குது அதுக்குள்ளே. இப்போ இதை வந்து நாங்கள் வெஸ்டர்ன்லேருந்து தான் தனியாக கற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அங்கே ஆக்சுவலாக அங்கேருந்து கற்றுக்கிற மாதிரிக்கு இல்லை. அங்கேருந்து நாங்கள் இங்கே இப்போ வரைக்கும் கொண்டு வந்திருக்க நிறைய சாப்பாடு ஃபாஸ்ட் ஃபுட் தான். வேறு பெரிய அளவில் மற்ற சாப்பாடுகள் கல்ச்சர் வந்து இல்லையே நம்மள்ட்ட. இப்போ நாங்கள் பசும் பாலை கூட அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா நஞ்சு தான், அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு தான். அந்த மாதிரி அஜினமோட்டோ நீங்கள் ஓவராக எடுத்தா அது பெரிய பிரச்சனை. நான் அவ்வளோ டெய்லி அஜினமோட்டோ சாப்பிட சொல்லலை. நான் சொல்கிறேன் சீனி அப்படி பார்த்தா சீனி தான் நம்பர் 1 நஞ்சு. டாக்டர் சொல்கிற மாதிரி பார்த்தா ஒரு நாளைக்கு இத்தனை மில்லிகிராம்ஸ் அளவு தான் சொல்லிக்கிறாங்க, அனுமதிக்கப்பட்ட அளவு உண்டு. அப்போ நீங்கள் எப்போயாவது ஒரு முறை போயிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் அஜினமோட்டோ போட்டு ஏதாவது ஒன்று சாப்பிட்டதுக்கு உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நீங்கள் தயங்காமல் சாப்பிடுங்கிறது தான் நான் சொல்ல வந்தேன். மற்றபடி நீங்கள் அஜினமோட்டோவை வச்சு அதை சோறு மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. அப்படி பார்த்தா ப்ரெஷர் பேஷண்ட்ஸுக்கு உப்பு பயங்கர எதிரி, உரப்பு வந்து அல்சர் பேஷண்ட்ஸுக்கு எதிரி இப்படி. ஆனால் எங்கள்ட நாட்டோட கிளைமேட், எங்கள்ட நாட்டோட இந்த காலநிலை இதுக்கேற்ற மாதிரி தானே நாங்கள் சாப்பிடணும். அதுக்கேற்ற மாதிரி தான் எங்கள்ட மண்ணில் விளையும். இப்போ எங்கள்ட மண்ணில் விளைஞ்ச முருங்காவோ எங்கள்ட மண்ணில் விளையக்கூடிய அந்த ஐட்டம்ஸ் கொஞ்சம் டேஸ்டியாக சமைக்கணும்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சரக்கெல்லாம் போட்டு தான் சமைக்கணும். சும்மா நான் அந்த உப்புரப்பு இல்லாமல் சமைச்சு சாப்பிட்றன்றது சாத்தியம் இல்லை. அப்போ இப்போ எங்களோட நாட்டுக்கு பொருத்தமான அந்த ஃபுட் சேஃப்டி ரூல்ஸ் எல்லாம் இங்கே இருக்குதா அப்படின்னு தான் மெயினாக நாங்கள் இப்போ யோசிக்க வேண்டி இருக்குது. அப்போ எங்கள்ட நாட்டு ஃபுட்டில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், எங்கள்ட்ட தாராளமாக மீன் கிடைக்கக்கூடிய ஒரு நாடு தான் இது. அதே மாதிரி இறைச்சி வகைகள், வைல்ட் அனிமல்ஸ் நிறைய உங்களுக்கு சாப்பிடலாம். அதில் வந்து நாங்கள் என்ன செய்யணும்டா அதை நல்லா குக் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து கொண்டா சேஃபாக இருக்கலாம். ஒரு சாதாரணமாக ஒரு இறைச்சி, அதாவது இன்னும் ஒரு உடம்பு, அது வந்து அந்த உடம்பு நிறைய நுண்ணுயிர்கள், அதாவது மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இருக்கலாம். அதுகளை நாங்கள் லைட்டாக வாட்டிட்டு வதக்கிட்டு எடுத்து சாப்பிட்டா உடம்புக்கு அது கேடு. அப்போ குறைஞ்சது 1/2 hour, அரை மணித்தியாலமாவது குக் ஆகணும். அது நான் சொல்கிறது மீன் மாதிரி ஐட்டம்ஸுக்கு. அதுலேயும் கொஞ்சம் ஒரு உரமான இறைச்சி வகையெல்லாம் இருந்தால் குறைஞ்சது 1 மணித்தியாலம் குக் ஆகணும். வீட்டில் நாங்கள் இதெல்லாம் செய்வோம், ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் அப்படி செய்வாங்களா தெரியாது. பச்சையாக கொஞ்சம் ரோஸ் கலருக்கு இருக்கும் கோழி. இப்போ நாங்கள் அதை நம்பி ஆசையாக வித்தியாசமாக இருக்கேன்ட்டு சாப்பிடுவோம், ஆனால் அது குக்கான இறைச்சி இல்லை. அப்போ அதுக்குள்ளுக்கு என்னென்ன விதமான கிருமிகள் இருக்கலாம். இப்போ நான் அந்த டாக்டர்கிட்ட கதை சொன்னேன், அதில் வந்து சால்மோனெல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி அதான் இப்போ நீங்கள் சொல்கிறதுல உண்மையாக சொல்ல போனால் அது முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்னால், ஏஷியன் கண்ட்ரீஸுக்கு ஏற்ற மாதிரிங்கிற ஒரு குக்கிங் மெத்தட் இருக்குது. அந்த குக்கிங் மெத்தடில் தான் ஒரு சில விஷயங்களை நீங்கள் குக் பண்ணி சாப்பிடணும். இப்போ நீங்கள் வெஸ்டர்னில் அவங்க குக் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியான அவங்களோட சிஸ்டத்துக்கு, அதாவது அவங்களோட உடம்புக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியான முறையில் தான் அவங்க அதை சமைக்கிறது. நாங்கள் அந்த சமைக்கிற மெத்தடை கொண்டு வந்து நம்ம கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நம்மளோட இந்த கல்ச்சருங்கிறத தாண்டி நம்மளோட இப்போ இந்த கிளைமேட்டுக்கு, ஸ்பெஷலாக இந்த ஹீட் கிளைமேட்டுகளுக்கோ இந்த என்வாரன்மெண்ட்டுக்கோ ஏற்ற மாதிரி இல்லாமல் சமைக்கிற நேரத்தில் ஆஃப்கோர்ஸ் நம்மளோட உடம்புக்கு அது ஒத்துக்கொள்ளாமல் போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது தான். இப்போ நான் எங்களோட கல்ச்சரில் வந்து சமையலறை ஒரு வைத்தியசாலை என்று சொல்கிறேன் நானே. குசினி வந்து என்ன வைத்தியசாலை, ஹாஸ்பிட்டல். எங்கள்கிட்ட அம்மாமார் சமைக்கிறது வந்து ஒவ்வொரு சாப்பாடுமே ஏதாவது ஒரு மருந்து தான். இப்போ மார்னிங்கில் செய்கிற ஐட்டங்கள் வந்து அந்த டைமுக்கு பொருத்தமாக அந்த நேரத்துக்கு வருமே ஒரு கேஸ்ட்ரிக் மாதிரி ஒரு ஃபீலிங், அதை கொஞ்சம் குறைச்சிற மாதிரி சமைச்சு தருவாங்க. பகலாகிற டைமுக்கு எங்களுக்கு வேறு மாதிரி சில ஐட்டம்ஸ் தேவை. ஏன்னா நல்ல சூடான நாடு, அந்த சூட்டுக்கும் இதுக்கும் சேர்த்து ஏதாவது ஒன்று சமைச்சு போட்டு நல்ல வயிறு நிறையணும் எங்களுக்கு. நான் வந்து நிறைய டாய்லெட் போகிறாக்க நிறைய சாப்பிட்றோம், நிறைய டாய்லெட் போகிறோம். அவங்களோட நாட்டில் அப்படி இல்லை. அவங்கள்ட வந்து அவங்க ஃப்ரூட்ஸ், சீஸ், பட்டர் அப்படின்னு அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து வேறு, எங்கள்கிட்ட ஒப்பிடக்கூட இல்லை அவங்களோட மெனுவும் எங்களோட மெனுவும். அப்போ எங்களோட நாட்டுக்கு தேவையான மாதிரியான ஐட்டம்ஸை விற்பனை செய்யக்கூடிய இடங்களில் வந்து இப்படியான பிரச்சனை வர்றது குறவு. கமே அந்த கடைகள் இருக்குது, அந்த மாதிரி இடங்கள். இப்படி ஏதாவது கேஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை தானே. இப்படியான பொதுவாக கம்பேர் பண்ணி பார்க்குற நேரம் நல்லா வரும். இப்படி என்னமாலும் எங்களுக்கு பழக்கம் இல்லாத ஒரு கடையில் தான் இப்படி கேஸ் எல்லாம் கேள்விப்படுறோம். இல்லை, அதோட இப்போ நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த எங்களோட கிச்சனில் பாவிக்கிற சாமான்கள், சமைக்கிற நேரம், இந்த சாப்பாடு மெத்தடுகளோடு இருக்கிறதுன்னு சொல்லி. இப்போ நாங்கள் அப்படியான ஒரு ஃபுட் கல்ச்சருக்கு பழகி இருக்கிற நேரம், இந்த வெஸ்டர்ன்லேருந்து சாப்பாடு வர தாண்டி இந்த வெஸ்டர்ன்லேருந்து வரக்கூடிய நியூட்ரிஷன் மெத்தட் இல்லாட்டி ஹெல்த் மெத்தட்னு சொல்லி வரக்கூடிய ஒரு கோடி வீடியோஸ்
கம்ப்ளீட்டாக நிறைய பேரோட ஃபுட் மெத்தடுகளை மாற்றி இருக்குது. அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. உண்மையில் ரொம்பவும் ஒரு பிழையான இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளோட சொசைட்டிக்குள்ளே இருக்குது. இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் அதான் நாங்கள் அன்றைக்கி ஒரு நாள் யாரோடைய காய்ச்சது ஒரு 10 வீடியோ பார்த்தீங்கன்னா கடைசியில் இப்போ நான் சொல்லணும் வாழைப்பழத்தை பற்றின ஒரு 10 வீடியோ பார்த்தீங்கன்னா முடிகிற நேரத்தில் வாழைப்பழம் நீங்கள் இனி சாப்பிட மாட்டோம் முடிஞ்சு. அப்படி எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எதையுமே நாங்கள் சாப்பிடல. அது அப்போ அவங்க சொல்கிற மெத்தட் எல்லாமே மேபி அவங்களோட கல்ச்சருக்கோ அவங்களோட என்வாயர்மெண்ட்டுக்கு சரிவரமாக இருக்கும். நமக்கு அப்படி இல்லை. ஸோ இதில் நிறைய ஏமாத்துப்படுறதும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறதும் நிறைய அதிகமாக இருக்குது. நாங்கள் தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அவங்க புதுசாக ஒரு மெத்தட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, நாங்களும் ஒரு 5 வீடியோ பார்த்துட்டு மொத்தமாக எங்களோட சாப்பாட்டை மாற்றுறது. அப்போ கடைசியில் பார்த்தா நாங்கள் அப்படியே வீக் ஆகி எங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் போஷணை பொருட்கள் உள்ளுக்கு வந்தும் இருக்காது. ஆனால் அப்படியே நாங்கள் எங்களுக்கு தெரியாமலே நோயாளியாகி போவோம். அவங்க சொன்ன மெத்தடை யூஸ் பண்ணேன்னு சொல்லி 10 வருஷம் எக்ஸ்ட்ராவால் போகிறதும் இல்லை, நாங்கள் ருசியாக சாப்பிட்டதும் இல்லை அப்படின்றது தான். ஆனால் எங்களோட கலாச்சாரத்தில் முந்திலிருந்து நாங்கள் கட்டி காத்து வந்த எல்லாத்தையும் பின்பற்றணும்டும் இல்லை. அதில் ஒரு நேரம் சில அன்ஹெல்தியான இதுகள் இருந்திருக்கலாம். அதில் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றது தான் ஓகே அப்படின்றது. இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறது நான் பார்த்துட்டு இப்போ நாங்கள் எங்களோட சாப்பாடுகளில் எண்ணெய் பாவிக்கிறது கூட. பட் ஆனாலும் கூட இந்த எண்ணெயால் வரக்கூட பாதிப்பை குறைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர்னேட்டிவ் சாப்பாடுகள் எங்களோட சிஸ்டத்துக்குள்ளே இருக்குது. அப்போ இப்போ இது சாப்பிட்டா இப்போ சுகர் கூடினா வெட்டுறதுக்கு ஏற்றது மாதிரியான ஆப்ஷன் நாங்கள் வச்சுருக்கிறோம். இது எங்களோட கல்ச்சர், எங்களோட சாப்பாடு கல்ச்சருக்குள்ளே இருக்குது. வீட்டுகளில் சமைக்கிறது நின்ற உடனே இது கடையில் சாப்பாடு வாங்க தொடங்கினோன்னு தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது. இப்போ சில நேரம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஆட்டோவில் போகிற நேரம் ஆக்சிடென்ட் பட்டிங்கிறது எல்லாருமே ஆட்டோவில் போனால் ஆக்சிடென்ட் படுவாங்கன்றது இல்லை. இவங்க அப்படித்தான் ஆக்களை பயமுறுத்தி வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த பயத்துக்குள்ளே போனோன்னே உண்மையில் சில எங்களோட நார்மலாக நாங்கள் செய்ய வேண்டிய சில சாப்பாடு ப்ராக்டிஸும் இப்போ காலத்தோடு இப்போ சில நேரம் இப்போ உங்களோட அம்மாவும் எங்கள் அம்மாவும் சமைச்ச சில சாப்பாடுகள் இப்போ நாங்கள் சமைக்கிறதுக்கு எங்களுக்கு சில பேருக்கு தெரியாது. அப்படியே சில சாப்பாடு வகைகள் கூட அப்படியே காணாமல் போகிற ஒரு இது ஒன்று. எங்களோட அம்மாவோ எத்தனை வயசு வரைக்கும் வாழ்கிறாங்க. இப்போ இந்த வயசில் கூட நல்லா ஆயிக்கிறாங்க தானே. எங்கள்கிட்ட வயசு ஆக்கள் கூட 30 வயசில் ஹார்ட் அட்டாக் வந்த ஆக்களா எவ்வளோ கூட இப்போ கேசஸ். அவங்க எல்லாரும் நிறைய பேர் ஜிம் போகிற ஆக்கள். நேற்று நைட் ஜிம் போயிட்டு காலையில் மவுத்து அப்படின்னு கேள்விப்படுறேன். அதே மாதிரி எத்தனையோ நல்ல பேலியோ டயட்டா அந்த டயட்டா அதெல்லாம் பின்பற்றிட்டு இங்கே அப்படியே ஆள் இல்லை, ஆள் க்ளோஸ். இப்படி தானே நான் இப்போ கேள்விப்படுறது. ஸோ அதுதான் விஷயம். நாங்கள் ஒரு அவங்க 100 விஷயம் வச்சுட்டு அதில் 2 விஷயம் தான் டயட். நாங்கள் அதை மட்டும் பிடிச்சிட்டு பின்பற்ற போனால் அந்த மீதி 98 விஷயம் எங்களுக்கு பின்பற்ற இயலாது. அவங்களோட கிளைமேட் எங்கள்கிட்ட இல்லை, அவங்களோட பேட்டர்ன் அவங்களோட ரூட்டீன் எங்கள்கிட்ட இல்லை. அவங்களுக்கு சூரியன் மறையிற டைம் எப்போ? நைட் ஆகி தான் மறையும் எங்களுக்கு. அப்போ அந்த சூரியன் தங்கக்கூடிய அந்த பகல் எங்களுக்கு கொஞ்சம் அந்த அளவெல்லாம் எங்களுக்கு வேறு. அப்போ எப்படி எங்களுக்கு சாப்பாடு மட்டும் உண்டாகி கேளும், அதுதான் நான் யோசிக்கணும். இல்லை நீங்கள் சொல்கிற நேரம் எனக்கு என்ன ஞாபகம் சொன்னால் அந்த முந்தி இப்போயும் அப்படி தான் வரதா இருக்கும். இப்போ இந்த ஃபோனெல்லாம் கூட இப்போ முந்தி ஆக்கள் யூகேயில் செஞ்ச ஃபோன் ஒரிஜினல் அங்கேருந்து வாங்கினா நல்லம் அப்படின்ட்டு சொல்லி சில பேர் வாங்குகிற ஒரு பழக்கம் இருக்குது. அங்கேண்டா குவாலிட்டியாக இருக்கும், ஏசியா செஞ்சு. பட் ஆக்சுவலாக அதுகள் மேனுஃபேக்சர் பண்ணுற நேரம் கூட ஏஷியன் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஃபோனுகள் இங்கே செய்கிறது. ஏஷியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறது ஏஷியா கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ சில நேரம் இங்கே ஏஷியாவில் செஞ்சு அமெரிக்காவுக்கு அனுப்புகிறதா இருக்கும். பட் இருந்தாலும் கூட அமெரிக்கன் கிளைமேட்டுக்கு என்ன மாதிரி அது இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லா ப்ராடக்ட்டுமே அந்தந்த கிளைமேட்டுக்கு அந்தந்த ஊர்களுக்கு ஏற்ற மாதிரி தான். அது வெளியில் நாங்கள் பாவிக்கிற சாமான்களே அப்படி இருக்கிற நேரம் நாங்கள் உடம்புக்கு போகிற சாமான் ஆஃப்கோர்ஸ் நம்மளோட கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சில விளையிற சாப்பாடுகளும் அந்த மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் எங்கள் நாட்டில் இல்லாத நிறைய சாப்பாடுகள் மேலே அந்த வீடியோ பார்த்து ஆக்கள் ரொம்ப கிரேஸ் ஆகுறது. அந்த இப்போ ப்ரொக்கோலி மேலே பெரிய ஒரு ஆசை இருக்குது தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு. எவ்வளோ வேலை அது. அப்போ அந்த மாதிரி இப்போ பீச் மேலே இருக்கிற ஆசை. ஆனால் அதை விட நல்ல பழங்கள் நம்ம நாட்டில் இருக்குது. பெயாஸ்ன்ற ஒரு ஐட்டம். பெயாஸ் நீங்கள் பொதுவாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதா இருந்தால் கிராமுக்கு தான் கணக்கு போடும். 2000 வரும் குட்டி காயோண்டு வாங்கினேன். அந்த காயை கொண்டு அது சிறப்பாக அது இதெல்லாம் செஞ்சு அது சம்மந்தமான நிறைய ரெசிபி செய்கிறது. அதுக்கு ஈக்குவலாக ஜம்பூனிங்க ஒரு காய் இருக்குது. அதை நாங்கள் திரும்பி பார்க்குறவே இல்லை. முற்றத்தில் மரத்தில் இந்த சீசனுக்கு காய்ச்சக்கூடிய எத்தனையோ காய் வகைகள் பல வகைகள் அதெல்லாம் நாங்கள் திரும்பியும் பார்க்குறோம். ஸோ இப்படித்தான் எல்லாமே இப்படித்தான். ஆனால் சில விஷயங்கள் நாங்கள் பார்க்கணும் டெஃபினட்டாக உண்டு. இப்போ நாங்கள் 17 வாங்குகிற டைமுக்கு
செமன்டீன் பெருசாக இருந்தால் வாங்கலுமா வாங்கக்கூடாதா, கொஞ்சம் நார்மல் சைஸை விட செமன்டீன் பெருத்தா நல்ல நல்ல செமன் கூட இருக்கும் போலன்னு வாங்கக்கூடாது. ஏன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு எக்ஸ்பயரி டேட் பிந்தாமலே கூட சில நேரத்துக்கு அந்த அடைச்சி வைக்கப்பட்ட பாட்டில்ஸில் பெருகக்கூடிய ஒரு பாக்டீரியா இருக்குது, கிளாஸ்ட்ரீடியம் பொட்டுலினம் அப்படின்னு சொல்லி பேர் தேவையில்லை, பட் பாட்டில் ஸ்கூலுக்கு பெறக்கூடிய ஒரு பாக்டீரியா. அது என்ன செய்யும்டா, காற்றில்லாத நேரத்தில் அது சுவாசம் செஞ்சு அதோட நஞ்சை வந்து வெளியாகிடும். அது பொல்லாத நஞ்சு. அப்போ செமன்டீனுக்கு எக்ஸ்பயரி டேட் எப்போ போடுறேன்னு சொன்னால் அந்த பாக்டீரியா வராத சீசன், வர முடியாத அளவு காலம் வச்சு தான் போடுவாங்க. அப்போ சில நேரத்துக்கு அதையும் மீறி அந்த பாக்டீரியா அதெல்லாம் வந்திருக்கும். அப்போ அது உள்ளுக்கு அதோட ஒர்க் பண்ணதுனால டின் அப்படியே அகலமாக பெருசாக இருக்கும். இப்போ நாங்கள் அதை கண்டுட்டு செமன் நல்ல பெருசாக இருக்குது டின் அப்படின்ட்டு நாங்கள் வாங்கி சாப்பிட்டா உடனே டெட்டனஸ் தெரியும் தானே எங்களுக்கு, அந்த ஆணி கரை பிடிச்ச ஆணி குத்திப்பட்டா அந்த போடுற ஊசி அந்த மாதிரி. இது வந்து அதை விட பொல்லாத ஒரு விதமான ஒரு நஞ்சு எங்களோட நரம்பு தொகுதியை மாதிரி ஒரு இப்படித்தான் உடம்புல பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அநேகமான கேஸ் வந்து டெத்தில் தான் முடியும். அது உண்டு. அதே மாதிரி சில பால் ஐட்டம்ஸில் வந்து பால் அடுத்தது இறைச்சி ஐட்டம்ஸ் உள்ள பொருட்கள் வந்து ஒழுங்காக குக்காக இல்லை, இல்லாட்டி பாலை ஒழுங்காக இப்போ பால் எங்களுக்கு எத்தனை நாள் வைக்கலும் நார்மலாக நீங்கள் வீட்டில் எத்தனை நாள் வைப்போம், ஒரு நைட்டோட இது கெட்டு போகும் தானே. ஃப்ரெஷ் மில்க்குண்டா, ஃப்ரெஷ் உண்மையான பாலுண்டா. ஆனால் இப்போ பொட்டில் எவ்வளோ காலத்துக்கு பாலை வைக்கிறாங்க. அந்த சில பேக்கெட்டுகள் வருது கிட்டத்தட்ட 2 வீக்ஸுக்கு மேலே வச்சிருக்கக்கூடிய பால் பேக்கெட்டுகள் வருது தானே, அந்த சின்ன பேக்கெட் அதை விட கூட வராது. மற்ற பேக்கெட் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த பொட்டிலில் வரக்கூடிய பால் 6 மாதம் எல்லாம் டைம் போட்டு வச்சுப்பாங்க. அப்போ அதெல்லாம் சாத்தியம் இல்லை தானே. ஸோ அப்படியான பால் நீங்கள் ஒரே அடிக்கு எடுத்து சூடு பண்ணாமல் சாப்பிட்டாலோ அதில் வந்து அந்த அண்டர் குக்ட் இதில் வரக்கூடிய சில கிருமிகள் எல்லாம் வரையணும். அந்த மாதிரி இப்போ நாங்கள் வீட்டில் சின்ன புள்ள அழிக்கிறேன்டா, இல்லாட்டி கொஞ்சம் வீக்கான இல்லாட்டி வயசான நோயாளிகள் அப்படி இருக்கிற நேரத்துக்கு இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் சேஃபாக மூவ் ஆகலாம். அதே மாதிரி இன்னும் நிறைய சில கைகளை சுத்தம் பண்ணாமல் இல்லாட்டி ஒழுங்கான சுத்தமான தண்ணி இல்லாமல் குக் பண்ண சாப்பாடு ஐட்டங்கள் அப்படின்னா நிறைய சில இடங்களில் வந்து டாய்லெட் ஹேபிட் சரியாக இருக்காது, முத்தத்தில் டாய்லெட் போகிற பழக்கம், இப்படியான இடங்கள்ல இருந்து நாங்கள் வாங்குகிற சாப்பாடு கூட எங்களுக்கு பிரச்சனையாக வரலாம். ஸோ அதில் கொஞ்சம் தவிர்க்கலும்டா. இல்லை அதான் இப்போ நீங்கள் சொன்ன எனக்கு என்னென்னு சொன்னால் அந்த பாலாக இருக்கட்டும் செமன்டின், முக்கியமாக அந்த செமன்டின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்த செமனோட அதே குவாலிட்டியான செமன் இல்லை இப்போ இருக்குது. ஸோ அப்படிங்கிற நேரத்தில் இந்த செமனுங்கிறத அவாய்ட் பண்ண இயலும்னு சொன்னால் என்ன இப்போ மெஜாரிட்டியாக எடுத்து பார்த்தா செமன்டின்னுங்கிறது வந்து ஓவராலாகவே பெரிய அளவில் குவாலிட்டி குறைஞ்சிருக்காது. இந்த பிராண்ட் இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்த குவாலிட்டியில் ஒரு 50% குவாலிட்டி கூட இப்போ இருக்க செமன்டினில் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி பாலும் அப்படி தான். நாங்கள் ரெகுலராக முன்னெல்லாம் பால் வாங்குறது அன்னைக்கு வாங்கி அன்னைக்கு நைட் முடிஞ்சிடும், அடுத்த நாள் இப்போ டெய்லி பால் வாங்குகிற ஒரு கல்ச்சரில் இருந்து வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு பாவிக்கிற ஒரு கல்ச்சருக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். ஸோ இது வந்து ப்ரொடக்ட்டுகளோட பிரச்சனை இல்லை, ப்ரொடக்டை தயாரிக்கிற விதம் ப்ரொடக்டை பாவிக்கிற விதத்துலேயும் இருக்கிற பிரச்சனைகளை ஒழிஞ்சு அந்த நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி தான் பாலுங்கிறது ஒரு கெட்ட சாமான் இல்லை. பாலை நாங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கிறோங்கிறதுல தான் அந்த கெட்டதா நல்லதாங்கிறது எல்லாமே ஆரம்பிக்குது. ஸோ சாப்பாட்டு இப்போ நாங்கள் அந்த மக்களுக்கு தேவை அதிகரிச்சிருங்கிறனால பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் நிறைய சாமான்களை வேறு விதமாக மாடிஃபை பண்ணி செய்ய ஆரம்பித்த உடனே இப்போ நூடுல்ஸ் அதுகளாக இருக்கட்டும் 2 நிமிஷத்தில் செய்கிற நூடுல்ஸ் எல்லாம் வந்தோம். நம்ம லேஸுக்கு அதாவது எந்த ஒரு சாப்பாடு ரொம்ப சீக்கிரமாக நமக்கு செய்யக்கூடிய மாதிரியான மெத்தடை கொண்டு வந்தோடனே பிரச்சனைகளும் அதோடு சேர்த்தே பேக்கேஜோடு வர ஆரம்பிச்சிருச்சு நமக்கு. முந்தின இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹவரில் குக் பண்ணுற அளவுக்கு இப்போ வீட்டுகளில் கூட அந்த பொறுமை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இந்த ப்ராக்டிஸ் தொடர்ந்து இருக்கிற நேரத்தில் நமக்கு எப்படியுமே இந்த ஹெல்த் இஷ்யூஸை எப்படியுமே சார்ட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும் எப்படியுமே. ப்ளஸ் இங்கே இம்போர்ட் பண்ணுற கவர்மெண்ட் சைடில் கூட நான் பார்த்துருக்கிறது இப்போ என்னென்னு சொன்னால் சில சாமான்கள் மார்க்கெட்டுக்கு வாரத்துக்கு முதல்ல நீங்கள் அதை ஒழுங்கான முறையில் தரம் பிரித்து ஸ்க்ரீனிங் பண்ணி உள்ளுக்கு விடுறீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இதை பற்றி யோசிக்குதில்லை. இப்போ நீங்கள் கடந்த காலங்களில் பார்த்துருப்பீங்க இந்த சாக்லேட் விற்கிற கடைகளாக போயிட்டு பழைய சாக்லேட்டுகளை பிடிக்கிறான். நான் சொல்கிறேன் இது வார இடத்துல நிப்பாட்டுறது ரொம்ப ஈஸியே. இது நீங்கள் மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிப்பாட்டுறதுங்கிறது ஈஸியே இல்லாத ஒரு விஷயம். இப்போ நம்மக்கிட்ட எல்லாருமே அது கடையில் பார்த்தோன்னு நிறைய சாக்லேட் இருந்தோன்னா கட்டாயம் போய்ட்டு வாங்க தான் செய்வாங்க. அதில் டேட்டை மாற்றி இருக்கிறாங்களாங்கிற வரைக்கும் நாங்கள் யோசிக்கிறது இல்லையா அதுகளுக்குள்ளே போகிற நேரம். சின்ன பிள்ளைகள் இருக்க வீடுகளில் ஆஃப்கோர்ஸ் அது நடக்க போகுது. ஸோ கவர்மெண்ட்டோட அந்த நீங்கள் சொன்ன மாதிரி 40 வருஷத்துக்கு தாண்டின இந்த சிஸ்டத்துக்குள்ளே மாற்ற வேண்டிய நிறைய விஷயங்களும் இருக்குது கட்டாயம். இதை தாண்டி வந்து இன்னும் சில
இந்த ஹோட்டல்களில் இருக்கிற சில பழக்கங்களும் மாறணும் தானே உண்மையில் சொல்ல போன இந்த சாப்பாடுகள் தயாரிக்கிற விதத்திலிருந்து அதுகள் எல்லாமே நான் அதுக்கு தரம் பார்க்குறதுக்கு இருந்துட்டு போனதுக்கு பட் யாரும் அதை பெருசாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இல்லையே இப்போ ஸ்ரீலங்காவில். அது வந்து அவங்களும் அந்த புனிதமாக நினைக்கணும் அதை. நல்லா ஸ்டார் ரேஞ்ச் உள்ள ஹோட்டல்ஸில் நடக்குது, சும்மா சாதாரண கடைகளில் நடக்குது இல்லை அப்படின்னு எங்களுக்கு ஒரே அடியாக சொல்லல. அது அவரவர்ட அந்த நோக்கத்தை பொறுத்து தான். ஸ்டார் ரேஞ்சில் நாங்கள் நினச்சிட்டு இருப்போம் நல்லா செய்கிறாங்கன்ட்டு, ஆனால் உள்ளுக்கு என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ இவங்களை எல்லாம் ரூல் பண்ணக்கூடிய இந்த ஸ்ரீலங்காவோட இந்த ஃபுட் சேஃப்டி சட்டம் அதில் வந்து முதல்ல நல்லா இறுக்கமாக மாறணும். அதுதான் நான் இன்றைக்கி மெயினாக சொல்ல நினச்ச விஷயம். இல்லை அதோட இப்போ இந்த ஃபுட் சேஃப்டிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதாவது நம்மளோட ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஓவராலாக சாதாரணமாக மக்களாகவும் இருக்கட்டும் அரசாங்கமாக இருக்கட்டும் அது ஒரு பெரிய சீரியஸான பிரச்சனை மாதிரி பார்க்குற மாதிரி தெரியலை எங்கேயுமே. சாப்பாடு தானே இப்போ ஒரு இடத்துல கெட்டு போய் நடந்துச்சுன்னு சொன்னால் அது அண்டியான் கதையோடு அப்படி முடியுது. அது ஒரு பயங்கரமான சீரியஸான விஷயங்கிறது வந்து கட்டாயம் எல்லா இடத்துலையுமே ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி கடையிலாக இருக்கட்டும் வீடுகளாக இருக்கட்டும் சின்ன விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் கவனித்து கொஞ்சம் இல்லை நிறையவே கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அது. ஃபுட்டுங்கிறது இதை விட கொஞ்சம் பெட்டரான ஆஸ்பெக்டில் பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு சொசைட்டி உருவாகணும் உண்மையில். ஸோ நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் இது சம்மந்தமாக காய்ச்சிருக்கிறோம். வேறு எதுவும் மிஸ் பண்ணினமா இல்லை எனக்கு பேசுகிறேன்னா நிறைய பேசலாம். பட் இவ்வளோக்கு இந்த ஹரி மெசேஜ் இன்றைக்கு போதும், டேக் அவே மெசேஜ் போதும் தான் நினைக்கிறேன். பேச போனால் இதை பற்றி நிறைய பேசலாம். பட் அட்லீஸ்ட் நாங்கள் இந்த இதை டச் பண்ணிக்கிறோம் தானே, பார்க்கல யோசிக்கிறதுக்கு இது போதும்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, நன்றி ரூமா. தேங்க்யூ, நன்றி.